ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இந்த விழாக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, கடை எதுக்கு லீவ் போட்டோம், யார் வந்தாங்க, எதுக்காக லீவ் போட்டோம், அதுதான் பார்க்க போகிறோம். சரி, என்னோட சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சண்டே எடுத்த வீடியோ. சாட்டர்டே வந்து தம்பி ஒய்ஃபு தம்பி பசங்களாம் வந்துட்டாங்க. அம்மா மட்டும் வரல. நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டாங்க. அதனால சரி கம்முனாயிட்டோம். நைட்டு தான் வந்தாங்க. சரி டிஃபன் சாப்பிட்டு படுத்துட்டோம். காலைல எங்கள் வீட்டுக்காரர் இறந்தோடனே பாலும் சிக்கனு எல்லாம் வாங்கிட்டாரு. நாங்கள் தூங்கி நிற்கும்போது அவரே பால் ஊற்றி வச்சு டீ வைக்க ஆரம்பிச்சிட்டாரு. சரி எழுந்து வந்து பார்த்தா அவரே எல்லாம் பண்ணியிருந்தாரு. சிக்கன் எல்லாம் எடுத்துன்னு வந்துட்டு பூரி பண்ணி சிக்கன் குழம்பு வச்சுட்டு டிஃபன் காலையில் மதியத்துக்கு வேணால் வேற எடுத்துக்கலாம் அப்படின்ட்டாரு. சரி ஓகே அப்படின்ட்டு இன்னைக்கு கடை லீவ் போட்டுக்கலான்ட்டாரு. ஏன்னா தம்பி வந்து 3 மாதத்துக்கு ஒரு டைம் தான் வருவாங்க. பெங்களூரில் கடை இருக்குது, கடையில் வேலை செய்கிறான். அங்கே வந்து 3 மாதம் மேலே தான் அனுப்பிச்சிடுவாங்க. 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு ஒரு டைம் தான் வருவான். அப்படியே ஊருக்கு வந்தானா சரி அக்கா பிள்ளைங்கள பார்த்துட்டு வரலான்ட்டு வந்துடுவான். இங்கே வந்து போவான். சரி அப்படி இருக்கும்போது நம்ம போய் கடை போட முடியாது. இன்னைக்கு சண்டே 1-2 வியாபாரம் ஆகும். பரவாயில்ல, இருந்தால் நாளைக்கு பண்ணிக்கலாம். எப்போ ஊருக்கு வந்தாலும் இங்கே வந்து போகாமல் போக மாட்டான். வந்து எங்களை பார்த்துட்டு தான் போவான். அம்மா ஊருக்கு என்னோட ஊருக்கு வந்து எப்படி ஒரு 50 கிலோமீட்டர் வரும். அப்படி இருந்தாலும் சரி வந்து பார்த்துட்டு போகலான்னு ஒரு இது இருக்குதானே. எங்கள் வீட்டுக்காரர் தம்பி ஒய்ஃபெல்லாம் வெங்காயம் பூண்டு உரிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா எங்கள் வீட்டுக்காரர் டீ வச்சு முடிச்சிட்டாரு. டீ குடிச்சிட்டு சரி டிஃபனுக்கு ஆரம்பிச்சிடலான்ட்டு பூரி மாவு பிசைஞ்சு வச்சுட்டு சிக்கன் குழம்பு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறமா குழந்தைங்க எழுந்துட்டாங்க. குழந்தைங்க எழுந்தோடனே சரி பாப்பா தம்பி பசங்களுக்கு பாதாம் பால் தான் கேட்டாங்க. பாதாம் பால் ஆற்றி கொடுத்துட்டேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கிச்சனில் அதாவது அங்கங்கே போட்டது வாக்கிலே இருக்கும். பரபரப்பாக வேலை நடந்துனே தான் இருக்குது. சரி சிக்கன் வறுத்துட்டு அதுக்குள்ளே தம்பி ஒய்ஃப் வந்து எல்லாம் கொஞ்சம் கூட மாடி எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க வந்து சாமான்லாம் விளக்கின்னு இருந்தாங்க. சரி பாப்பா தான் வீடியோ எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்படியே பேசின்னு பாதி வேலை முடிச்சாச்சு. அதுக்குள்ளே அம்மாவும் வந்துட்டாங்க. அம்மா வந்தோடனே சரி வெங்காயம் பூண்டு எடுத்து கொடுத்துட்டேன். மதியம் சாப்பாட்டுக்கு உரிங்க அப்படின்ட்டு அவங்க உரிச்சிருந்தாங்க. அவங்க தம்பி ஒய்ஃப் வந்து அதுக்குள்ளே சாமான் விளக்கிட்டு பெருகி வாரிட்டாங்க வீடு ஃபுல்லாக க்ளீனாக. சிக்கன் குழம்பு ஆகிடுச்சு. அவள் தான் பூரி சுடுறதுக்கு ரெடி பண்ணிவிட்டேன். எல்லாமே பூரி சுட்டு தந்தது எல்லா பசங்க ஃபஸ்ட்டு போட்டு கொடுத்துட்டேன். அவங்களுக்கு போட்டு கொடுத்தா தான் ஃபஸ்ட்டு அவங்க வாய் அடக்க முடியும். இல்லைன்னா பெரியவங்க எப்போ வேணாலும் உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். நம்ம பூரி போட்டு கொடுத்தோன்னே பசங்களுக்கு எல்லாம் உட்கார வச்சு என் தம்பி தான் ஊட்டி விட்டான். தம்பி பசங்க கொஞ்சம் அலர்பறை தாங்க முடியாது. அவங்க ரவுஸ் தாங்க முடியாது. பொம்மையை எடுத்து கொடுத்தா நான் சாப்பிடுவேன்ட்டு ஒரே பிடிவாதம். சரி எடுத்து கொடுத்த பின்னாடி தான் உட்காந்து சாப்பிட்டாங்க 2 பேருமே. பசங்க சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. நாங்களும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இங்கே பாருங்கள் 3 பேர் அலர்பறை தாங்க முடியல. பெட்டுக்கு மேலே எல்லாம் துணி பெட்ஷீட்டு கட்டி விட்டு சேருக்கும் ஜன்னலுக்கும் கதவுக்கும் எல்லாம் பெட்ஷீட்டு கட்டி விட்டு சொகுசாக கீழே ஒருத்தர் படுத்துன்னு ஃபோனை நோண்டின்னு இருக்கிறாரு. அப்புறம் இந்த சைடு பார்த்தா 2 பாப்பாங்க, என் பொண்ணு ஒன்று தம்பி பொண்ணு ஒன்று. அவங்க பொம்மை வச்சு விளையாடினுக்கிறாங்க. அன்றைக்கி ஃபுல் டே வந்து எங்களுக்கு இவங்கள பார்க்குறதா சமைக்கிறதா வேலை பார்க்குறதா ஒரே டென்ஷனாகவே இருந்தது. குழந்தைங்க இல்லைனாவும் எங்களுக்கு டைம் போயினுக்காது. ஏன்னா அவங்கக்கிட்ட சிரிப்பு தாங்க முடியல, லொல்லு தாங்க முடியல. அன்றைக்கி டே ஃபுல்லாக எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவே இருந்தது. ஏன்னா எல்லா வீட்டிலும் அப்படி தான் இருப்பாங்க. சரி ஓகே. அதுக்கப்புறம் தம்பிக்கு தான் வண்டி ஓட்ட கற்றுந்தாங்க தம்பி. அப்புறமா ஸ்கூட்டி ஓட்டுவான். பெரிய வண்டி வந்து எங்ககிட்ட இல்லை, ஸ்கூட்டி தான் இருக்குது. அதனால் அவங்க மாமா எடுத்துன்னு வந்த உடனே சரி ஓட்ட கற்றுக்கோ அப்படின்ட்டு கற்றுக் கொடுத்தாங்க. தம்பியை கற்றுக் கொடுத்துட்டாங்க. 2 ரவுண்டு போயிட்டு வந்து கை வலிக்குதுன்ட்டான். ஏன்னா வெயிட் அது பெரிய வண்டினால வெயிட்னால சரி கை வலிக்குதுன்ட்டான். சரி கொஞ்ச நேரம் ஓட்டுவேன் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கார் மட்டன் எடுக்க போயிட்டாரு.
அப்புறமா தம்பி சினிமா போகலாம் அப்படின்ட்டு சினிமா டிக்கெட் புக் பண்ணிட்டான். மட்டன் வாங்கின்னு வர போகும்போது எங்கள் வீட்டுக்காரர் சரி சினிமாவுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு எங்கள் வீட்டுக்கார் சினிமா தேட்டர்லேருந்து எத்தனை டிக்கெட் வேணும்னு ஃபோன் பண்ணார். இல்லைங்க இங்கேயே புக் பண்ணிட்டாங்க, நீங்கள் வேணாம் வாங்க அப்படின்ட்டோம். மாமா மச்சான் சேர்ந்து சினிமாவுக்கு போகலான்னு ஐடியா போட்டாங்க. சரி ஓகே, மதியம் மட்டன் எடுத்துன்னு வந்தோடனே மட்டன் குழம்பு வச்சு சாதம் அப்புறமா ரசம் வச்சுட்டேன். சாப்பிட்டு நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சாச்சு. அப்புறமா சினிமாவுக்கு போகலான்ட்டு எல்லாம் நேரத்தில் எல்லாம் குளிச்சுட்டு டீ வச்சு குடிச்சிட்டு அப்புறமா கிளம்புறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். 6:30க்கு சினிமாவுக்கு வந்து 6 மணிலேருந்து எல்லாம் எழுப்பிட்டாங்க எங்களை. மாமா மச்சான் சேர்ந்துக்கின்னு டைம் ஆயிடுச்சு எழுங்க 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 அப்படின்ட்டு. சரி டக்கு புக்குன்னு ரெடி ஆகிட்டு சினிமா தேட்டருக்கு வந்தாச்சு. அங்கே பார்த்தா யாருமே இல்லை, நாங்கள் தான் முன்னாடி இருக்கிறோம். எனக்கு எங்கள் வீட்டுக்காரர் பிடிச்சி நான் திட்டினே இருந்தேன், நம்ம தான் முன்னாடி வந்துட்டோம் யாருமே வரலன்னு. ஒரு இடத்துக்கு போனால் முன்னாடியே போனால் தான் ஒரு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு எங்கள் வீட்டுக்காரர். யாருமே இல்லை தேட்டரில், நம்ம மட்டும் தான் முதல்ல இருக்கிறோமோ, சினிமா தேட்டரே காலியாக தான் இருக்க மாட்டேங்குதுன்ட்டு ஒரு பக்கம் அடிச்சுக்குது. அப்புறமா ஒரு ஆளாக வந்தாங்க. சரி அதை பார்த்துட்டு மனசு திருப்தி ஆயிடுச்சு. எல்லாம் கூட்டம் வருது, ஏன்னா அந்த கூட்டத்தில் பார்த்தா தான் சினிமா நல்லாயிருக்கும். அப்போமா தம்பி பசங்கள்லாம் கொஞ்சம் எல்லாம் விளையாண்டுருந்தாங்க அங்கே. அம்மாவுக்கு தான் கோவம், ஏன்னா நூறுசாமி படத்துக்கு கூன் போகிறாங்கன்ட்டு நினச்சிக்கின்னு இந்த படத்துக்கு கூன் வந்துட்டாங்களே அப்படின்ட்டு அவங்க ஒரு கோவமாகவே இருந்தாங்க. எப்படியோ ஒன்று சமாதானம் பண்ணிட்டு உள்ளே கூன் வந்துட்டோம். உள்ளே பார்த்தா நாங்கள் தான் முதல்ல போய் உட்காடுறோம் சீட்டில். அங்கே பார்த்து என் தம்பி குழந்தைங்க ரொம்ப அட்டகாசம் பண்ணுறாங்க, இந்த சீட்டு வேணும் அந்த சீட்டு வேணும்ன்ட்டு. ஒரு வேளை சமாளித்து உட்கார வச்சாச்சு அவங்களவ. சில பேர் படத்தை கால்வாசி படம் ஓடிட்டு பின்னாடி தான் வராங்க. எங்கள் வீட்டுக்காரெல்லாம் பர்ஃபெக்டாக வந்துடுவார். கரெக்டாக 6:30 சினிமாக்குன்னா 6 மணிக்கெல்லாம் கூண்டு போய் உட்கார வச்சுருவாரு. எந்த படத்துக்கு போனோன்னா கட்டா குஸ்தி 2க்கு தான் போனோம். நல்லா இருந்துச்சு, படமும் நல்லா இருந்துச்சு. அப்புறமா இன்டர்வல் விட்டாங்க. இன்டர்வல் விட்ட உடனே எங்கள் வீட்டுக்காரர் முதல் இடத்துல போய் நிற்கிறாரு ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்கு. வாங்கி கொடுத்த உடனே அவங்கவுங்க சீரியல் போய் உட்காந்து சாப்பிட்டுக்கின்னு சினிமா பார்த்துன்னு இந்த என்ஜாய்மெண்ட்டே வேறு. சினிமாவில் ஒரே சிரிப்பாக தான் இருந்துச்சு. எல்லாம் சிரிச்சின்னு பார்த்துன்னு பேசின்னு எல்லாம் தேட்டரே அதில் மாதிரி எல்லாம் சிரிச்சுன்னு தான் இருந்தாங்க ஜனங்க. லேடிஸ் தான் அந்த மாதிரி சினிமா எடுத்துனுக்குறாங்க. இருந்தாலும் எல்லாம் ஜோக்காக நல்லா இருந்துச்சு, பார்க்குறதுக்கும் நல்லா இருந்தது. அப்புறமா முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அப்புறமா வீட்டில் போய் சாயந்தரமே சாதம் கொஞ்சம் வச்சுட்டு வந்துட்டு இருந்தேன். பசங்க வந்தோடனே சாப்பிட்டு படுத்துட்டாங்க. நாங்கள் அந்த குழம்பு களி செஞ்சு சாப்பிட்டு வெளியே உட்காந்து மருதாணி வச்சுக்கின்னு உட்காந்து கொஞ்ச நேரம் பேசி நின்றுட்டு அப்புறமா படுக்க போயிட்டோம். அப்புறமா காலைல இறந்தோடனே தம்பி வைப்பு பசங்களாம் போயிட்டாங்க. அம்மா வந்து 2 நாள் இருந்துட்டு போனாங்க. இன்னைக்கு ஃபுல் என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.